திமுக சட்டசபை எம்எல்ஏ என்ற பதவி கனிம வளங்களை கடத்துவதற்கும் கொலைவெறி தாக்குதல் நடத்துவதற்கும் கொடுக்கப்பட்ட லைசன்ஸா என தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். நியூஸ் 24/7 தொலைக்காட்சி நிறுவனம் இன்று காலையில் அந்த வீடியோ வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த வீடியோவை பார்க்கும் பொழுது அந்த சம்பந்தப்பட்ட எம்எல்ஏ திரு பழனியாண்டி அவர்கள் நேரடியாக அங்கே இருக்கிறாங்க. காவல்துறை இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. 25 லட்சத்திற்கும் மேற்பட்ட அந்த உங்களுடைய கேமரா லைவ் எக்யூப்மெண்ட் அந்த எலக்ட்ரானிக் ஐட்டமை சேதப்படுத்தி இருக்கிறாங்க. நேரடியாக அந்த எம்எல்ஏவே வந்து தாக்குறாரு. இதைவிட ஒரு கிளியர் கட் ப்ரூஃப் என்ன வேணும்? ஆனால் கரூர் மாநகர காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய பத்திரிகை அறிக்கை முற்றிலும் பொய் என்பது இதிலிருந்தே தெரியுது. முற்றிலும் பொய் என்பது இதிலிருந்து தெரியுது. அதனால் முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய கட்சியை சார்ந்த ஒரு எம்எல்ஏ, ஒரு சட்டமன்ற உறுப்பினர், அவர் தப்பாக நடத்தக்கூடிய, சட்டத்திற்கு புறம்பாக நடத்தக்கூடிய கல்குவாரி, அதை படம் பிடிக்க செல்லக்கூடிய ஒரு நிருபர், கதிரவன் என்கின்ற நிருபர், அவரை தாக்கியும் இத்தனை காலமா அது வந்து மௌனம். இன்னைக்கு அவங்கெல்லாம் பணம் கேட்டு எங்களை பிளாக்மெயில் பண்ணாங்க, அதனால நாங்க இன்னொரு செக்ஷனை போட்டு இந்த ரிப்போர்ட்டர் தூக்கி உள்ள வைக்கட்டுமா அப்படிங்கிற ஒரு நெரேட்டிவும் செட் பண்றதுக்கு ஒரு கும்பல் கிளம்பி இருக்கு. இதெல்லாம் தமிழக முதலமைச்சர் நேரடியா தலையிடணும். இதையெல்லாம் முளையிலே கிள்ளி எறியணும். அவருடைய கட்சி எம்எல்ஏவின் மீது அவர் நடவடிக்கை எடுத்தார்னா தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு இருக்குன்னு நம்ம நம்பலாம். ஆனா கடந்த 4.5 ஆண்டுகளை பார்க்கும் பொழுது தமிழகத்தில் அதிகமா சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை உருவாக்குவதே திமுக காரங்க தான். ஒன்னு திமுக காரங்க நிறைய இடத்துல கஞ்சா விட்டு மாற்றாங்க, அல்லது எம்எல்ஏவை போன்றவர்கள் நேரடியா களத்தில் இறங்கி ரிப்போர்ட்டரை தாக்குறாங்க. இதை விட தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு அதல பாதாளத்தில் இருக்கு அப்படின்னு படம் பிடித்து காட்டுவதற்கு என்ன வீடியோ வேண்டும் முதலமைச்சர் அவர்களே? உடனடியாக எஃப்ஐஆர் போடுங்க, கைது பண்ணுங்க, தூக்கி உள்ள வைங்க. எம்எல்ஏவா இருந்தாலும் பரவாயில்ல. எதுவுமே செய்யாம உப்புக்கு சப்பானியாக ஒரு காவல்துறையை, கரூர் காவல்துறையை வைத்துக் கொண்டு ஏதோ இந்த குற்றவாளி யார் அப்படின்னா இந்த நிருபர் குற்றவாளி அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறீங்க. அதையும் வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒரு நிகழ்வு. இப்படி ஒரு முறையாவது பிரஸ் மீட்டுக்கு வரச் சொல்லுங்கள். நிருபர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்லட்டும். அவர் எதுவும் தெரியாமல் அறியாமல் பேசுகிறார் என நடிகர் விஜயை அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் கடுமையாக சாடியுள்ளார். எங்களுடைய கூட்டணியுடைய வேட்பாளர் இபிஎஸ் தெளிவுபடுத்தியாச்சு. முதலமைச்சர் வேட்பாளர் இபிஎஸ். இது அவரு டிவியில பார்க்கல, தொலைக்காட்சியில் பார்க்கல, பார்க்கறதுக்கு நேரம் இல்லை, மக்களை பார்க்கறதும் இல்லை, தொலைக்காட்சியில் பார்த்து தெரிஞ்சுக்கல, ஒண்ணுமே தெரியாத வச்சு எங்கிட்ட கேள்வி கேட்கணும். தெரிஞ்சிருந்தா பரவாயில்ல. ஒரு கட்சியுடைய தலைவர் எல்லாம் தெரிஞ்சிருக்க வேணும். தெரியாம அறியாம பேசிட்டு இருக்காரு. நாட்டில் இருக்கிற நிலவரம் என்னன்னே தெரியல. இப்படி ஒரு தடவையாவது இப்படி பிரஸ் மீட் காட்ட சொல்லுங்க, புரிஞ்சுக்கிட்டோம். நாட்டில் நீங்களை போல் இருக்கிற நிருபர்கள் கேட்கின்ற கேள்விக்கு பதில் சொன்னா தான் வெளியில என்ன நடக்குன்னு அவர் புரிஞ்சுக்கிட்டோம். தமிழக பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரத்தை கவர்னரிடமிருந்து முதல்வருக்கு மாற்ற வகை செய்யும் தமிழக அரசின் சட்டங்களை நிறுத்தி வைத்து சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை உச்சநீதிமன்றம் அதிரடியாக ரத்து செய்துள்ளது. மேலும் இவ்வழக்கை மீண்டும் புதிதாக விசாரித்து 6 வாரத்திற்குள் முடிக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டுள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணி தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க பிரதமர் நரேந்திர மோடி வரும் 28ஆம் தேதி மதுரை வரவுள்ளார். யுஜிசி அளித்த புகாரின் பேரில் அல்ஃபலா பல்கலை துணைவேந்தர் ஜாவத் அகமது சித்திக்கை டில்லி குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்துள்ளனர். செயற்கை நுண்ணறிவு ஏஐ உச்சி மாநாட்டிற்கு தலைமையேற்றதற்காக இந்தியாவை பாராட்டுகிறேன் என ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்டரேஸ் தெரிவித்துள்ளார். I am delighted that I have the chance to participate in this meeting. I do believe that AI is today an absolutely crucial
issue in international relations and one of the biggest challenges of our times. So it is very important that countries come together, discuss it also with the civil society in all kinds of circumstances. And I praise India for having assumed the leadership in relation to this summit. மத்திய அமைச்சர் ரவ்னீத் சிங் பிட்டுவை துரோகி நண்பர் என காங்கிரஸ் எம்பி ராகுல் விமர்சித்தார். அதற்கு பதிலடியாக ராகுலை நாட்டின் எதிரி என மத்திய அமைச்சர் கூறிய வீடியோ சமூக ஊடகத்தில் வெளியாகி வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாகிஸ்தானில் பலூச் விடுதலை படையினரை எதிர்த்து போராடுவதில் பாதுகாப்பு படைகள் செயலிழந்து விட்டது உண்மைதான் என அந்நாட்டு இராணுவ அமைச்சர் கவாஜா ஆசிஃப் ஒப்புக்கொண்டுள்ளார்.